அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம பொற்காலம் சேனலில் இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம். அது என்னென்னா 64 வருடங்களுக்கு பிறகு வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகையும் வெள்ளிக்கிழமையன்று இணைந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு வளமான வாழ்வு கிடைக்கும், நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும், எங்கும் எதிலும் வெற்றியே கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன்னை நாடி வரும் பக்தர்கள் கந்தா என்று மனதார அழைத்தாலே போதும் ஓடி வந்து அருள் பாலிப்பான் முருகப்பெருமான். மிக எளிமையான தெய்வம் முருகப்பெருமானை. தினந்தோறும் முருகனை நினைத்தாலே போதும் அவன் அருள் நமக்கு பூரணமாக கிடைத்துவிடும். தெய்வங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உகந்த நாட்களில் வணங்குவது மேலும் நமக்கு அற்புதமான பலன்களை தரும். அந்த வகையில் குழந்தை பாக்கியம், திருமணத்தடை நீங்க, காரியத்தடை நீங்க, செல்வ வளம் பெருக முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான வளர்பிறை சஷ்டியில் அதிலும் குறிப்பாக இன்று கிருத்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருகின்ற இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் நாம் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்று மிக அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். அத்துடன் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது முருகனுக்கு உகந்த இந்த நாளில் சஷ்டி திதியும் இணைந்து வந்திருப்பது முருகனை நினைத்து வழிபாடு செய்வதற்கு நமக்கு வாய்த்த ஒரு அருமையான வாய்ப்பு என்றே சொல்லலாம். இன்று முருகப்பெருமானை நம்முடைய வீட்டிலேயே எளிமையாக எப்படி வழிபட்டு அவனது பரிபூர்ண அருளை நாம் முழுமையாக பெறுவது என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தவறாமல் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டிய வரங்களை அள்ளித்தருவான் முருகப்பெருமான். குழந்தை வரம் வேண்டுவோர் இன்று நாள் முழுவதும் விரதமிருந்து முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த வேண்டுதலுக்கேற்ப அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்டு கழியுங்கள். சகல சௌபாக்கியங்கள் கிடைக்க பால், கடன் பிரச்சனை தீர அரிசி மாவு, குடும்ப ஒற்றுமைக்கு இளநீர், கரும்புச்சாறு, நோய் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்பட கரும்புச்சாறு, குழந்தை பாக்கியம் கிடைக்க பசும் தயிர், செல்வ வளம் பெருக பஞ்சாமிர்தம், பாவங்கள் கரைய பஞ்சகவ்யம். உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள். பின் 6 புதிய அகல் விளக்குகளில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு செவ்வரடி பூ சாத்தி வெற்றிலை, பாக்கு, பூ, தேங்காய், வாழைப்பழம் கொடுத்து வீட்டில் உள்ளோர் அனைவரின் பெயரில் அர்ச்சனை செய்யுங்கள். பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனைகளை கண்டு கழித்து ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறி வழிபடுங்கள். பிரசாதத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நீங்களும் உண்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இன்று மாலை 6 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் எங்கும் எதிலும் வெற்றி பெற, உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற, செல்வ வளமிக்க வாழ்க்கை அமைய வீட்டிலுள்ள வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களால் அலங்கரியுங்கள். 6 வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். 6 வெற்றிலை தீபங்கள் ஏற்றும் முறை: ஒரு தாம்பால தட்டில் 6 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காம்புகளை நீக்கிவிட்டு படத்தில் காட்டியது போல் 6 வெற்றிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து தலைப்பகுதி முருகப்பெருமானை நோக்கியும் நுனிப்பகுதி வெளியேயும் இருக்குமாறு வைத்து 6 அகல் விளக்குகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். அந்த தீபத்தில் நீங்கள் கிள்ளிய காம்புகளையும் போட்டு தீபம் ஏற்றலாம். பின் இந்த தீபத்தை பூக்களால் அலங்கரியுங்கள். தேன், தினை மாவு கிடைத்தால் நிவேதனமாக படையுங்கள். இல்லையென்றால் சிகப்பு நிற பழங்களான ஆப்பிள், செவ்வாழைப்பழம் அல்லது மாதுளை பழம் இவைகளை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை 108 முறை கூறி வழிபடுங்கள். ஓம் ஐம்
க்ளீம் சௌம் சரவணபவாய குமாரதேவாய நமஹ. ஓம் ஐம் க்ளீம் சௌம் சரவணபவாய குமாரதேவாய நமஹ. ஓம் ஐம் க்ளீம் சௌம் சரவணபவாய குமாரதேவாய நமஹ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. உங்கள் கைகளில் ஜெபமாலை இல்லை கற்கண்டு இல்லை பூக்கள் இதை ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு 108 முறை, ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதும் ஒவ்வொரு பூக்களை அந்த தட்டில் வச்சு 108 முறை இந்த மந்திரத்தை கூறி வழிபடுங்க. விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் அனைவரும் பெற முடியும். இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம விரதம் இருக்க முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது பற்றியும், விரதம் இருக்க முடியாதவர்கள் மாலையில் 6:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் வீட்டிலேயே முருகப்பெருமானை எளிய முறையில் எப்படி வழிபட்டால் நமக்கு முருகப்பெருமானின் அற்புதமான அருளும் ஆசியும் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.